தமிழகத்தின் தேனூரை சேர்ந்த இளைஞர் ஜெய்கொடியின் புதிய மென்பொருள் கண்டுபிடிப்பை அமெரிக்க நிறுவனம் அங்கீகரித்து ரூபாய் 7 கோடி வெகுமதி வழங்கியுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெய்கொடியை பாராட்டி வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். ஒன்பது 9 18 39 27 49 36 59 45 69 54 79 63 89 72 99 81 19 90. ரொம்ப கரெக்டா சொன்னடா செல்லம். என்னம்மா தினமும் பழைய சோறா? பரீட்சைக்கு போறோம்ல, இன்னைக்காவது 2 இட்லி வாங்கி தரலாம்ல. இன்னும் எத்தனை பரீட்சைப்பா இருக்கு? 2. ரெண்டையும் நல்லா படிச்சு எழுதி மொதமாக்கு வாங்கு. அம்மா கட்டாயமா கறி குழம்பு பண்ணி தரேன்ப்பா. இப்படிதான் பரீட்சையிலயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடு, முட்டை குழம்பு வச்சு தரேன்னு சொன்னேன், செஞ்சியா? நல்லா படிச்சு மொதமாக்கு வாங்க. அம்மா முட்டை குழம்பு பண்ணி தரேன். அழாதம்மா. எனக்கு பழைய சோறும் பிடிக்குமா? நல்ல சோறு இன்னைக்கு ஆக்கி போறேன். அம்மா அம்மா கையெழுத்து போடுமா, வாத்தியார் திட்டுறாருமா. சும்மா போட. உன்னை பத்தி எப்படி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்? என்ன இப்படி பண்ணிட்ட? என்னடா பண்ண? ஆத்தா அப்படி கோச்சுக்குது. ஒண்ணும் இல்லக்கா, தமிழ்ல 99 மார்க் எடுத்தேன், 1 மார்க் போயிடுச்சுக்கா, அதுக்கு போய். நல்லா போச்சு. அம்மா அம்மா சொன்னா கேளுமா, தமிழ்ல யாருமே 100க்கு 100 போட மாட்டாங்கம்மா, கால் வேற சுடுதுமா, சீக்கிரமா. என்னமோப்பா நீ சொல்ற. தமிழ் ஆனாலும் அடுத்த முறை 100 மார்க் வாங்குற, சரியா? கண்டிப்பா. இங்க இங்கயா? சீனி அம்மா நேரம் விடு. அம்மா ஒரு பாரந்தா கொடுமா, ஏதாவது வாங்கி சாப்பிடுறேன். பாருங்க அவனை. ஐயோ இந்தா நல்லா படிக்கணும் சொல்லும். அம்மா அடிச்சுட்டான்னு கோவிக்க கூடாது. ஓட்டா செல்ல கட்டி போ. மரமா இப்படி 1 ரூபாயா சேர்த்து அம்மாக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும். என்னக்கா 2 முளை பூத்தரவா? இல்ல கற்பூரம் மட்டும் 2 ரூபாய்க்கு கொடுமா, போதும். கற்பூரம் மட்டும் போதுமா? ஆமா போதும். வாடா தொட்டு கும்பிடு. வா கடவுளே, அம்மா மாமாயி இந்தாடா இப்படி. இந்த சாமிக்கெல்லாம் ஏமா செலவு பண்ற? சாமியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. யாருக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு சாமிக்கு தெரியும். அது வரைக்கும் நாம தான் பொறுத்து இருக்கணும். பாமா எரிச்சல கலப்பாத. சாமியை போய் நம்புறதுக்கு என்ன நம்புமா, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆமா உன்னையும் தான்ப்பா நம்புறேன். நான் நிறைய படிச்சு சம்பாதிச்சு உனக்கு எல்லாம் வாங்கி தரேம்மா. உனக்கு பெரிய வேலை கிடைச்சதும் மாச சம்பளத்தை எடுத்து இந்த ஆத்தாவுக்கு தான் காணிக்க கொடுக்கறதா வேண்டி இருக்கேன்ப்பா. ஆத்தா உனக்கு என்ன வேணும் அது சொல்லுமா. உனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பா. உனக்கு இந்த மாதிரி நிறைய பட்டு புடவை வாங்கி தரேன். சும்மா வாடா. வேற
உனக்கு நிறைய நகை வாங்கி தரேம்மா. நிறையானா? ஒரு 10 கிலோ. ஆத்தா வேண்டிக்கோ வா. அத்தா மாமாயி என் பிள்ளைய காப்பாத்துமா, நீதான் பாத்துக்கணும். ஏயா நாளைக்குதான் கடைசி பரீட்சையா? ஆமாமா. நல்லா படிச்சிருக்கல்ல? நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், அதுல என்ன சந்தேகம்? தூக்கம் வர மாதிரி இருந்தா தெருமுனையில போய் டீ குடிச்சுக்கப்பா. குடி. சரிம்மா. நல்லா படிப்பா. சரிம்மா. இந்த குக்கிராமத்துல படிச்சு +2ல மாநிலத்திலேயே முதல் மாணவனா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்க முன்னேற்றத்துக்கு காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் சார். உங்களுடைய அடுத்த லட்சியம்? பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி எங்க அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்கணும் சார். அம்மா நீங்க ஏதாவது சொல்றீங்களாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த ஊர்ல என்னை விட்டா உனக்கு யாருமா இருக்கா? என்ன பத்தி நீ கவலைப்படக்கூடாது, ஆனா நீ படிப்புல மட்டும் கவனமா இருக்கணும், சரியா? போமா, நான் படிக்க போல. உன்னைய விட்டுட்டு எப்படிமா நான் தனியா இருக்க போறேன், நீயே சொல்லுமா. பாரு, இந்த கிராமத்திலேயே ஏதாவது ஒரு நல்ல வேலையா பாத்துக்கிட்டு உன்னை நல்லா பாத்துக்கிறமா. நீ அடிக்கடி சொல்லுவியே தினமும் ஒரு புடவை நிறைய நகையெல்லாம் வாங்கி தரேன்னு, அதெல்லாம் சும்மா வச்சுட்டு சொன்னியாப்பா? இல்லம்மா, கண்டிப்பா வாங்கி தருவோமா. நீ நினைச்ச மாதிரியே நான் நல்லா படிச்சு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி உன்னை நல்லா பாத்துக்குவாமா. நீ செய்வடா என் செல்லம். சரிம்மா. அம்மா, என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா, உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கம்மா. வண்டி வந்துருச்சு, பாத்து ஏறு ஏறு ஏறு. அம்மா பாத்துக்கம்மா. ஏறுப்பா ஏறு. ஏறுங்க ஏறுங்க. பாத்து இறக்கி விட்டுருப்பா. அடிக்கடி லட்சம் போடுமா. தைரியமா போ, தைரியமா பாத்துக்கம்மா. நான் என்ன பாத்துக்கிறேன், பண்ணி போ. தலைய உள்ள ஏறு, ஏறா. அழாதம்மா. போப்பா போ. அத்தா, என் புள்ள ராஜா மாதிரி திரும்பி வரணும், சொன்னதான் நம்பி இருக்கேன். ஹாய் ஜெயக்குடி. ஹாய் விஜய். எப்படிடா இருக்க? ஒரு நிமிஷம் இருடா. பிஸியா இருக்காடா? இரு. டேய், அம்மா கிட்ட இந்த லெட்டர்டா. எப்படா மாப்ள வந்துச்சு? நேத்தே வந்துச்சுடா, டைம் கிடைக்கல, இப்பதான் வந்தேன்டா. தேங்க்ஸ் டா மாப்ள. கேரியாண்டா. பை டா. வரேன்டா. அன்புள்ள மாவன் ஜெயக்கொடிக்கு, நான் நல்லா இருக்கேன். நீ எழுதின கடுதாசி கிடைச்சிச்சு. நீ படிக்கிற நேரத்தை விட என்னை பற்றிய கவலை தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என் நினப்பை விட உன் படிப்பு மேலே தான் கவனம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நான் நினச்ச மாதிரி ஊரே மெச்சுறபடி நீ சாதிச்சு பெரிய ஆளாக முடியும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா படிப்பா, சரியா? உன் அம்மா சீனி அம்மா. ஹலோ அண்ணா, ராமசாமி அண்ணா? ஆமாங்க அண்ணா, சீனி அம்மா மகன் ஜெயக்குடி பேசுறேண்ணே. சொல்லுப்பா. அண்ணா, கொஞ்சம் அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே. ஹலோ அம்மா. அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, நான் சொல்லியிருந்தேன்லம்மா, அமெரிக்கால இருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னு. அது விஷயமா என்ன வர சொல்லிருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. என்னம்மா இரும்புற? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. அம்மா, நான் உடனே கிளம்பணுமா?
செலவுக்கு பணத்துக்கு என்னப்பா பண்ணுவ? எல்லா செலவும் அவங்களே பாத்துக்கிறாங்கம்மா. எப்ப வருவ? 10 நாள்ல திரும்பி வந்துருவோமா. அம்மா உடம்ப பாத்துக்கமா, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போதுமா. அம்மா அமெரிக்கால இருந்து வந்ததும் ஒன்னதாமா முதல்ல வந்து பாப்பேன். உடம்ப நல்லா பாத்துக்கோப்பா. சரிம்மா. பாத்து. ராமசாமினே, நீ சீனியம்மா மகன் ஜெயக்குடியா? ஆமாண்ணே. எப்படிண்ணா இருக்கீங்க? என்னப்பா ஒரு போன் கூட பண்ணல? இல்லண்ணே, சொல்லாம திடீர்னு அம்மா முன்னாடி வந்து நிக்கணும்னு அப்படியே வந்துட்டேனே. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கீங்களாண்ணே? ராமசாமிண்ணே, என்னங்க ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? அம்மா நல்லா இருக்காங்களாண்ணே? அண்ணா என்னண்ணே? அம்மா நம்மள விட்டு போயிட்டாப்பா. ராமசாமிண்ணே, அம்மா ஜெயக்குடி, ஜெயக்குடி என்னாச்சு உனக்கு? ஜெயக்குடி, ஐயோ யாரும் இங்க இல்லையா? இங்க வாங்க. ஜெயக்குடி, புடிங்க புடிங்க. ஜெயக்குடி, என்னாச்சுப்பா உனக்கு? பாத்து பாத்து சீக்கிரம் போங்க. ஜெயக்குடி, ஜெயக்குடி பாத்து பாத்து. என்னப்பா ஆச்சு ஜெயக்குடி? ஒண்ணு இல்லப்பா. அடாதப்பா, அடாத அடாது. ஐயோ என்ன ராமசாமி என்ன யாருன்னு இது? ஜெயக்குடி தானே? என்னாச்சுன்னு ஏன் இப்படி மயக்க போட்டு கிடக்கு? யாரு இவன்? சீனியம்மா மகன் ஜெயக்குடினே. சீனியம்மா சாகறதுக்கு முன்னாடி இவனை ஒரே ஒரு தடவை கடைசியா பாக்கணும்னு ஆசைப்பட்டா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியாவது இவன் வந்திருக்க கூடாதா? அமெரிக்காவில இருந்து வந்திருக்கான். வந்தவன் ஆத்தா மேல எம்பட்டு பாசம் வச்சுக்கிட்டு வந்திருப்பான். செத்து போன சீனியம்மாவது ஒரு 3 நாள் கழிச்சு சாக கூடாதா? சீனியம்மாவுக்கு ஒருவேளை சோறு கூட இவன் கையால சாப்பிட கொடுத்து வைக்கல. அண்ணே, உங்க வீட்டுலதான் போன் இருந்தது இல்ல, ஒரு தகவல் கூட கொடுக்க முடியலையா அண்ணே? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் உனக்கு தகவல் சொல்ல முடியாமலேயே போயிடுச்சுமா. அண்ணே, ஜெயக்குடிக்கிட்ட சீனியம்மா கொடுக்க சொன்னாங்கண்ணே. பாத்தியா பாத்தியா, கடைசியா உங்க அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னது இது மட்டும் தாப்பா. இது கடவுளுக்கே அடுக்குமா? இப்படி ஒரு பிள்ளைய ஆசாசியா வளர்த்தியம்மா, ஆசாசியா வளர்த்தியம்மா. உன் புள்ள வந்திருக்க பாருமா. எத்தனை நெருப்பமா எனக்குள்ள எத்தனை அக்னியம்மா எனக்குள்ள வளர்த்த. கடைசியில உனக்கு கொல்லி வைக்க முடியாம போச்சு அம்மா. நீ படிக்கணும், நீ ஜெயிக்கணும், நீ முன்னுக்கு வரணும்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்தியம்மா.
நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் படிக்கவே இல்லம்மா. நான் படிச்சா உன்னை நல்லா வச்சுக்கலான்னு தான் நான் படிச்சேன். அம்மா அம்மா இப்ப நான் நல்லா வந்துட்டம்மா. நீ ஜெயிச்சிட்டம்மா. உன்னைய நல்லா வச்சுக்க முடியாம போச்சுமா. நான் தோத்துட்டம்மா. நீ என்ன தோக்கடிச்சிட்டியம்மா. நீ என்ன தோக்கடிச்சிட்டியம்மா. அம்மா இங்க இங்க பாருமா. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? இப்ப அடுத்த வாரம் நான் அமெரிக்கால இருக்கணுமா. எல்லா வசதியும் எனக்கு செஞ்சு தராங்கம்மா. உன்னை கூட்டிட்டு போதாமா நான் வந்தேன். என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. நீ நடக்கிறதுக்கு கூட பட்டு ஜாலியா பிரிச்சு வைக்கிறோமா. அம்மா எதிரிச்சு மாமா. மாமா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்க பாருமா. பாருமா. எது அனுபவிச்சாலும் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குமா. என் மனசாட்சி உறுத்திட்டே இருக்குமா. எனக்கு எதுவும் வேணாம். எதுவும் வேணாமா. எதுவும் வேணாம். பெத்தமாக வந்திருக்க பெத்தவளே பாராத்தா. பெத்தமாக வந்திருக்கேன் பெத்தவளே பாராத்தா. வழி அனுப்பி வச்சவளே வழி அனுப்பி வச்சவளே விழிதிறந்து பாராத்தா. எந்த ஒரு போட்டியிலும் முதலாக வாரமாக உனக்கு மட்டும் கடைசியில ஓடி வந்த பாராத்தா. தாயிருக்கும் வாழ்க்கையில வறுமை கூட செல்வமடா. தாயிழந்த வாழ்க்கையில செல்வமெல்லாம் வறுமையடா. பணங்காசு சேர்ந்த பின்னும் நான் பணக்கார ஏழையம்மா. கையிலே மிச்சம் எல்லாம் நீ கட்டிய சேலையம்மா. உன் தோளிலே கிடந்த சேலை என் தொட்டிலாயிருந்த சேலை. கார்த்திகை மாசம் எல்லாம் என் கம்பளியான சேலை. சலவையை பார்க்கும் முன்னே சல்லடையான சேலை. இன்று கண்ணீரை துடைப்பதற்கு கைக்குட்டையானதம்மா. ஆத்தானி என்றிருந்தாலும் 1000 புடவை கொள்வேன். பட்டாலே பாதை செய்து உன் பாதத்தை நடக்க வைப்பேன்.
குடிசையிலே மழை ஒழுக வாழ்ந்தவளே நான் கூரையும் வேயவில்லை ஒரு குடை வாங்கி தரவும் இல்லை அம்மா வெயிலோடு களை எடுத்து பாதம் வெந்து கிடந்தவளே சிறு பொண்ணு வாங்கி வந்து தெய்வத்துக்கு தரவும் இல்லை உடம்பு ஒரு படகாக உன் கையே துடுப்பாக காட்டாத்து வெள்ளத்தில் கரை சேர்த்த என் தாயே என் பொழப்பு கரையோட உன் பொழப்பு ஆத்தோட நீ இல்லா பூமியில நான் எங்க உயிர் வாழ எந்த ஒரு போட்டியிலும் முதலாக வாரமாக உனக்கு மட்டும் கடைசியில ஓடி வந்தேன் பாராத்தா பால் கொடுத்த தாயே நான் பாலூத்த யோகம் இல்ல அன்னமிட்ட அன்னைக்கு அரிசியிட யோகம் இல்ல பெத்தமாக வந்திருக்கேன் பெத்தவளே பாராத்தா பெத்தமாக வந்திருக்கேன் பெத்தவளே பாராத்தா தன் தாயின் மறைவிற்கு பின் வந்த தன் தாய்க்கு உதவாமல் போன இந்த பணம் புகழ் வசதி என எதையும் ஏற்றுக்கொள்வதில் உடன்பாடு இல்லை இவனுக்கு. இந்த அன்னையர் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற அன்னையர்கள் அனைவருக்கும் சேவை செய்வதன் மூலம் தன் அன்னைக்கு சேவை செய்கின்ற திருப்தி இவனுக்கு. இந்த சேவை இவன் கடைசி மூச்சு வரை தொடரும்.